ஒரு அண்மைச் செய்தி வெளியாக இருக்கிறது. மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்தில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்டதை நீக்கிவிடுகிறேன் என ஜாய் கிறிஸ்டா தெரிவித்திருக்கிறார். மாதம்பட்டி ரங்கராஜ் விவகாரத்திலே மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்டதை நீக்கிவிடுவதாக ஜாய் கிறிஸ்டா தெரிவித்திருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மேலும் மாதம்பட்டி பாகசாலா நிறுவன வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. பாகசாலா நிறுவனம் தொடர்ந்த வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் ஜாய் கிறிஸ்டா தரப்பில் உத்தரவாதம் அளிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மைச் செய்திகளாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சுந்தரம். சுந்தரம், மாதம்பட்டி பாகசாலா நிறுவன வழக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக, அதாவது மாதம்பட்டி ரங்கராஜுக்கு எதிராக ஜாய் கிறிஸ்டா சமூக வலைதளங்களில் பதிவிட்ட பதிவுகளில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தையும் இணைத்திருந்தார். இதை எதிர்த்து மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த அந்த வழக்கு விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் ஜாய் கிறிஸ்டாவுக்கு இடைக்கால தடை விதித்து அதை மறுத்துவிட்டது. இந்த நிலையில் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்திருந்த பிரதான வழக்கானது நீதிபதி செந்தில்குமார் ராமன் முன்பாக விசாரணைக்கு வந்தபோது மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் இயக்குநர்களில் ஒருவரான ரங்கராஜுக்கு எதிரான பதிவுகளில் தேவையில்லாமல் தங்கள் நிறுவனத்தின் பெயரை இணைத்ததால் நிறுவனத்திற்கு பெரும் நிதி இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த பதிவுகளை நீக்க வேண்டும் என மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிபதி முன்பாக தெரிவித்தார். மேலும் தனக்கு எதிராக அவதூறு பதிவுகளை பதிவிட்ட ஜாய் கிறிஸ்டாவுக்கு இடைக்கால தடை விதிக்க கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்து அந்த உத்தரவை எதிர்த்து மேல்முறை செய்யவும் உள்ளதாகவும் அவர் அங்க நீதிபதி முன்பாக குறிப்பிட்டிருந்தார். மேலும் ஜாய் கிறிஸ்டா தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் மாதம்பட்டி பாகசாலா நிறுவனத்தை இணைத்து பதிவிட்ட பதிவுகளை 2 வாரங்களில் நீக்கிவிடுவதாகவும் உத்தரவாதம் நீதிபதி முன்பாக தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த அதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி மாதம்பட்டி பாகசாலா நிறுவனம் தாக்கல் செய்த அந்த வழக்கை முடித்து வைத்தார். மேலும் இருவருக்கும் இடையிலான பிரச்சனைக்கு தீர்வு காணும் வகையில் மத்தியஸ்தரை நியமிக்க உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி அல்லது மூத்த வழக்கறிஞர் பெயரை பரிந்துரைக்கும்படி இருதரப்புக்கும் உத்தரவிட்ட நீதிபதி ஜாய் கிறிஸ்டாவுக்கு எதிராக மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த அந்த வழக்கின் விசாரணையை வரக்கூடிய பிப்ரவரி 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்துள்ளார். கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுந்தரம்.